ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுலேயும் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஏன்னா வந்து கிரகணம் அப்படின்னாலே பயப்படுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, கர்ப்பிணி பெண்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான ஒரு தப்பையும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட 2வது சந்திர கிரகணம், அதுவும் சிவப்பு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரிய போகுது. அதுலேயும் முக்கியமாக சென்னையில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த சந்திர கிரகணம் வந்து தெரியுது. இதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நைட்டு இன்றைக்கி வந்து 8:56 8:58க்கு ஆரம்பிக்குது. மிட் நைட் வந்து 2:25, அதாவது அதிகாலை. இப்போ இன்றைக்கி 7ஆம் தேதினா 12 மணிக்கு மேலே 8 தேதி ஆகிடும். ஸோ 8ஆம் தேதி 2:25க்கு முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மிட் நைட் வந்து 1:26க்கே வந்து முடிஞ்சிருது, ஒரு 3.5 மணி நேரம் கணக்கு அப்படிங்கிற மாதிரி கோயிலில் வந்து எல்லோரும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை நினச்சி ரொம்ப பயப்படணுமா, ரொம்ப வந்து இதுக்காக ஒரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இதுக்கு ரொம்ப அப்படியே கவனம் எடுத்துக்கணும், ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு நார்மலான ஒரு வானியல் நிகழ்வு தான். சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நியூஸில் கூட பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு இது பார்த்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க, மூட நம்பிக்கையை நம்ப வேண்டாம். அதாவது வர 7ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு தொடங்கி 12:23 மணிக்கு முடிவடையும் சந்திர கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது என்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வானியல் நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப பயந்து அப்படியெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸே ஆகிடுறாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் தெரியாமல் வெளியில் போயிட்டேன், எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் இருக்குது, அதனால் நான் வெளியில் போயிட்டேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் நம்பாதீங்க. அதை தான் வந்து இந்த அறிவியல் இயக்கமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தைரியமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.